இப்போ உங்களுடைய பெயர்லேயே நீங்கள் வந்து நாடார்னு வைத்திருக்கிறீர்கள். சாதிய உணர்வு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது தான் தொடர் சாமுவேல் அவர்களுடைய அழுத்தமான ஒரு காரணமாக இருக்கு. அதை ஏற்கக்கூடியதாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், அப்படி கிடையாது. உணர்வுங்கிறது வந்து சாதிக்கு வந்து சாதி வெறியா மாறிக்கூடாது. உணர்வு இருக்கணும். என்னன்னா எதுக்காக அப்படின்னா தன்னோட கலாச்சாரம் என்ன, நம்மளோட எந்த வழியில வந்திருக்கிறோம், நம்மளோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு அந்தந்த சாதிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஒரு திருமண பந்தமா இருக்கட்டும், ஒரு நிச்சயதார்த்த பந்தமா இருக்கட்டும், ஒரு 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 ஒண்ணு இல்ல ஒரு 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 இறப்பு ஏற்படுதுன்னா அந்த இறப்புக்கு ஒரு சடங்குகள் இருக்கும். அந்தந்த சாதிக்கு ஒரு சடங்குகள் செய்யப்படுதா வருது. நான் கொங்கு மண்டல பகுதியை சார்ந்தவன். நான் நாடார் சமுதாயம் இந்த பகுதியில அதிகப்படியா வாழ்றேன். எங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்காதனால நாடார் சமுதாயத்தை என் நாடார்னு வச்சிருக்கிறேன். தென் மாவட்டங்கள்லயே அதிகப்படியா நாடார்னு சேர்த்துக்கிறாங்க. பின்னாடி சாதியை சேர்த்துதான் இருக்கும். குறைந்தபட்சம் தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதி அடையாளத்தோட தான் இருக்கிறாங்க. அந்த கல்ச்சர் வந்து சாதி வெறியா மாறிடக்கூடாது. நான் ஒரு சங்கம் வச்சிருக்கேன். அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம்னு ஒரு சங்கம் வச்சிருக்கேன். என் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக. இப்ப கூட ஒரு ஆணவ கொலை நடந்தது. அந்த ஆணவ கொலை இது மாதிரி கொங்கு மண்டலத்துல ஒரு மேரேஜ், ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் வருது அப்படின்னு எங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா நாங்க காவல் நிலையங்களை நாடுறோம். நாடி அந்த பெண்ணையும் அந்த பையனையும் அழைத்து வந்து அந்த காவல் நிலையத்துல ஒப்படைச்சு அவங்களுக்கு விருப்பம் என்னன்னு கேட்கிறோம். அவங்க விருப்பப்பட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க இந்த காலகட்டத்துல இந்த கொங்கு மண்டல பகுதியில. ஆனா தென் மாவட்டங்கள்ல அப்படி இருக்கிறது இல்ல. இதுவரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே படித்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு இறந்திருக்காங்க. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இங்க நம்ம திருச்செங்கோட்டுல நடந்த சம்பவமா இருக்கட்டும், இங்க உடுமலையில நடந்த சம்பவமா இருக்கட்டும், கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம், அனைவருமே படித்த இளைஞர்கள். சப்போஸ் முதல்ல அந்த அப்பா அம்மா வந்து ஒரு மிரட்டல் தோணியில பேசும்போதோ, அவங்களை சார்ந்த சகோதரர்கள் வந்து இப்படி மிரட்டும் போதோ அப்பவே வந்து ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இப்படி நாங்க திருமணம் செய்ய போறிய ஒரு லவ் பண்ணிட்டு காதல் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இல்லாம இருக்கு, எங்களுக்கு வந்து மிரட்டல் பேச்சு அதற்கு பிறகாக மிரட்டல் மட்டுமாக அந்த பேச்சாக மட்டும் இல்லாமல் செயல்ல வந்து அருவாள் எடுத்து வெட்டக்கூடிய அளவுக்கு போறதா அந்த சாதி உணர்வுனுடைய தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதானே சார். இங்க பாருங்க, இது சாதி உணர்வாளர்கள் அதை பண்றது இல்ல சார். இப்ப நான் சாதி உணர்வாளர். அரசாங்கமே திரு சதானடா ஒரே நிமிஷம் என்ன அனுமதிங்க. அரசாங்கமே என்னன்னா முன்னாடிலாம் முத்துராமலிங்க தேவர் தெரு அப்படின்னு இருந்ததை இப்ப எந்த இடத்துலயுமே, இத்தனைக்கும் அவர் வந்து ஊரறியப்பட்ட உலகறியப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாலும் முத்துராமலிங்கர் பிராக்கெட்ல அந்த தேவர் அப்படிங்கிற சுருக்கமாக எடுத்து போட, இது மாதிரி பல இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்காக நான் இதை சொல்றேன். பல தெருக்கள்ல இது போன்ற ஒரு நடைமுறையை வந்து அரசு நடைமுறைப்படுத்த. ஏன் அப்படின்னு கேட்டா இது போன்ற ஒரு உணர்வு மிகுந்த ஆயிடக்கூடாது அப்படிங்கிற, அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும்ங்கிறதனுடைய அடையாளம் தானே அது. சார் அப்படி கிடையாது சார். இப்ப உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பின்னாடி ஜாதி பேரை போடுறதுனால இந்த உணர்வுனாலதான் இந்த கொலைகள் நடக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலைங்க சார். இல்ல நீங்க தவறா புரிஞ்சீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லலைங்க. எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிக்கல் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற அந்த பயம் ஏற்படுது தானே சார். அதைத்தான் சொல்றேன் சார். இங்க தென் மாவட்டங்கள்ல வந்து இப்ப குழந்தை பள்ளிக்கூடம் போகும்போது அவன் கயிறு கட்டிடுறான், ஜாதி அடையாளத்தோட வர்றான். அந்த கட்டமைப்பா அந்த ஸ்கூல்ல அவங்க சொல்லி கொடுத்து இப்படி வந்து ஜாதியோட இந்த அடையாளத்தோட நீங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது, பள்ளிக்கூடங்கள்ல இப்படி இருக்கக்கூடாது. இப்ப அந்த பெண்ணோட தம்பி வந்து இந்த கொலை பண்ணியிருக்கிறான், அவன் எந்த சூழல்ல வளர்ந்திருப்பாங்கிறத பார்க்கணும் நம்ம. அதே சமயத்துல பெற்ற அப்பா அம்மா வந்து ஒரு காவல் அதிகாரி, அவங்க வந்து எந்த ஒரு அப்பா அம்மா இருந்தாலும் ஒரு லவ் பண்ணாங்கன்னா அவங்க சாதியை சார்ந்தவங்களா இருந்தாலும் கூட ஒரு கண்டிப்பு இருக்கத்தானே செய்யும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்ற வார்த்தைகள் இருக்கத்தானே செய்யும். அது எப்படி அவங்க குற்றவாளி ஆவாங்க? அப்பா அம்மா குற்றவாளி ஆயிருக்கான வாய்ப்புகள் இந்த கொலையில கிடையாது. அதே சமயத்துல உணர்வுங்க ஜாதி உணர்வுங்கிறது தன்னோட சமுதாயம் மேல வரணுங்கிற அந்த உணர்வோட இருக்கிறதுக்கு அதனால இந்த கொலைகள் நடக்கிறது இல்ல சார். அது சாதி வெறியா மாறி அந்த சாதிய வன்மத்தோட பழகக்கூடிய இருக்கிறவங்களும் ஒரு சிலர் பண்றதுதான். இப்ப இந்த தம்பி பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு, கண்டனத்துக்குரியது. இந்த ஆணவ கொலைகள் இனிமேல் நடக்க கூடாதுதான். ஆனா சாதி உணர்வால இந்த கொலைகள் நடக்குதானா அது கிடையாது. நீங்க சொன்னீங்க இப்ப என்னன்னா பெற்றோர்களுடைய அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இது போன்ற இடங்களை பார்க்கும்போது பெற்றோர்களே அதை ஊற்றி வளர்க்கக்கூடியதா ஒரு சூழல் இருந்திருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருமா வரலையா?
சார் இப்போ ஒரே ஒரு விஷயம், ஒரு தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்க ஒரே சாதியினரா இருந்தாலும் கூட இது கண்டிப்பாங்களே இல்லையா? ஒரு பெண்ணை, ஒரு நல்லா படிக்க வச்ச ஒரு பெண்ணை ஒரு அவங்க பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது இயல்பு தானே. அந்த கண்டிப்பு முதல்ல இருந்தே இருந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு காவல் நிலையத்தை நாடி இருக்கணும். இப்படி இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு எத்தனையோ ஜாதி சங்கங்கள் இருக்கு, அவங்களோட பாதுகாப்புக்காக சாதி சங்கங்கள் இருக்கு. சார் அந்த சாதி சங்கங்களை நியாயமா இருக்கா அணுகி சார்? லவ் அதுக்காக பண்ற போய் கொலை பண்றதை வந்து நியாயப்படுத்தலாமா சார்? அதுக்காக இப்ப வந்து நியாயப்படுத்தலையே சார். சார், ஆணவ கொலையை எக்காலத்திலையும் எந்த சாதி அமைப்புகளும் அது ஊக்குவிக்காது. கண்டிக்கத்தக்கது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல சார், இப்ப ஆனால் நீங்க இந்த காவல்துறை பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பண்ணியிருந்திருக்கணும், பேசினாலே தப்பு, பேசுறதுக்கு அடுத்ததா காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்னு சொன்னா அப்புறம் நீங்க வந்து தப்பு அடுத்த இல்லையே சார். கட்டத்துல ஒரே ஒரு விஷயம் சார். இப்ப எந்த விதத்துல இதை கட்டுப்படுத்துவீங்க? இந்த லெவலுக்கு போற அளவுக்கு நீ ஏன் நாம விட்டு வைக்கணும்? ஒரு படித்த இளைஞர் அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு காவல் நிலையத்தை நாடி இருக்கலாமே. அதான் இப்ப அரசு என்ன பண்ணும்? அரசு இதுக்கப்புறம் ஒரு நிவாரணம் கொடுக்கத்தான் பார்ப்பாங்க. அந்த நிவாரணத்தை வாங்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. பெத்த அப்பா அம்மாவை கைது பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த பெண்ணை பெற்றவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் அந்த பையன் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ஒரு தம்பினாலேயோ அல்ல குடும்பத்தினாலேயோ, அவங்க அப்பாவும் போலீஸ், அவங்க அம்மாவும் ஒரு போலீஸுக்கும் போது இந்த பையனை ஒரு ஸ்ட்ரகிள சந்திச்சிருப்பான்ல. அப்போ ஒரு காவல்துறையில ஒரு இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அதை ஒரு முன்னெடுத்திருக்கலாமே. இந்த கொலைகளை தடுத்திருக்கலாமே. எப்படி இந்த அரசு தடுக்க முடியும்? இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன படித்திருக்கிறீர்கள் சதானந்த சார்? நான் ஒரு +2 முடிச்சிருக்கேன். டிகிரி. ஓகே. நீங்கள் படித்தவர் தான், ஏன் உங்க பின்னாடிக்கு வந்து பேருக்கு பின்னாடி நீங்க உங்களுடைய சமுதாயத்தினுடைய அடையாளத்தை தாங்கி நிக்கிறீங்க? சார், அது நான் என்னோட அடையாளத்தை நான் போட்டிருக்கேன்னா, நான் வந்து என்னோட சமுதாயம் இந்த மேற்கு மண்டலம் சொல்லிட்டு கூட, இந்த மேற்கு கொங்கு மண்டலத்துல எங்கள் அரசியல் நாடார்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு. அதுக்காக நான் என்னோட அடையாளத்தை வச்சிருக்கேன். நான் எங்க இருந்து வர்றேன், நான் என்ன, என்னோட தொழில் என்னவா இருக்கும், என்னோட கலாச்சாரம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதுக்காக என்னோட அடையாளப்படுத்திக்கிற. இங்க இருக்கிற நீங்க சொல்றீங்களா தென் மாவட்டங்கள் அடையாளத்தோடு இருக்காங்கன்னா, அவங்க அடையாளத்தோடு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க, அரசியல் அங்கீகாரத்தோட இருக்கிறாங்க. அதனால அங்க எந்த பிரச்சனையும் நடக்கிறது இல்ல. இந்த அரசியல் ரீதியா எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காததான் பிரச்சனை. பாருங்க, ஆடி 18 அன்னைக்கு கொங்கு குணாளர் நாடா இருக்கு, நாங்க விழா எடுக்கிற காத்திருக்கிறோம். ஆனா நாடார்கள் எங்களுக்கான அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு எங்களுக்கு வரலாறு இல்ல. ஆனால் தீரன் சின்னமணிக்கு வரலாறு இருக்கு. சுதந்திர போராட்ட தியாகி எங்க ஆளுக்கு இல்லையும் போது நான் என்ன அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் கொண்டாடுறோம். இதுல என்ன தவறு இருக்கு? இந்த உணர்வு இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை? அது எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? நான் படித்த இளைஞர் தான். நானும் ஒரு மாற்று சமுதாய பெண்ணைத்தான் நான் திருமணம் செஞ்சிருக்கேன். சரிங்களா? நான் வந்து என்னோட சமுதாயம் இங்க நலிவடைந்து கிடக்கு, அதை மேல கொண்டு வரணுக்காக வச்சிருக்கோம்.